கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் பார்க்கின்றோம். ஆண்டுடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தரை பின்பற்றுகின்ற பொழுது, உத்தமமாய் அவரை நாம் பின்பற்றி வாழுகின்ற பொழுது, நிச்சயமாகவே கர்த்தராகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகின்ற ஒரு மனிதனாக யோசேப்பு இருந்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையில் சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்த பொழுதும் அவருடைய வாழ்க்கையில் நன்மையை சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு கிருபை பாராட்டினார். இன்றைய நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை உத்தமமாய் கைக்கொண்டு வாழுகின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு, நன்மையை நாம் அனுபவிக்கும்படிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தபடியினாலே நன்மையை சுதந்திரித்து கொண்டு வாழும்படி ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். இன்றைய நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரும் உத்தமர்களாக நடந்து நன்மையை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்டு வாழும்படி தேவனுடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். நாம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி அவரிடத்திலிருந்து நன்மைகளை சுதந்திரித்து வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.